ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. தியா ஏ தியா தியா கேக்குதா? ஏ தியா, டோர் ஓப்பன்ல தான் கிடக்கு. எங்கேயும் காணோம். எங்க போயிருப்பா? ஒருவேளை உள்ள இருக்காளோ? தியா உள்ள இருக்குதியா? எங்கேயும் டோர் ஓப்பன்ல கிடக்கு. ஷோ, இங்கேயும் இல்ல. அப்பனா எங்கதான் போயிருப்பா? டெரஸ்லயும் சுத்தி பார்த்துட்டு அங்கேயும் இல்ல. மேலேயும் ஆளை காணோம், ரூம்லயும் ஆளை காணோம். ஷோ, எங்கதான் போயிருப்பான்னு தெரியல. அவ பண்ணதுக்கு என்ன கொஞ்சம் செய்வாவ. என்னதான் கோவம் இருந்தாலும் அவளுக்கிட்ட காட்டப்படாதுன்னு நினைச்சாலும் எனக்கிட்டே கொண்டு ரூபாய் நீட்டியா. உனக்கு ரூபாய் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லச்சுல கோவம் வராதா? இது ஐ லவ் யூ அர்ஜுன் தாலியை கட்டுன்னு சொல்லதுக்கு கம்பி யோசிச்சிருக்கணும். இவ என்ன வேணாலும் பண்ணுவா. அப்படியே நாங்க பல்ல காட்டிட்டு போனோம். சாரா பவிக்கு போன் பண்ணி பாத்துட்டியா? பாத்துட்டேன். எங்கதான் போயிருப்பாவ? வீட்டுல இல்லனா? சாரா அண்ணே மேல இருக்காவளா? பாத்ரூம்ல எதனா இருக்காவளோ என்னமோ? இல்ல சாரா, நான் ஃபுல்லா சுத்தி பாத்துட்டேன். என் டெரஸ் வரைக்கும் போய் பாத்துட்டேன். கீழே ஃபுல்லா பாத்துட்டேன் அண்ணே. வீட்ல இருக்க மாதிரியே தெரியல. ஷோ, எங்க போனான்னு தெரிய மாட்டேங்க. ஒருவேளை பவி வீட்டுக்கு போயிருப்பாளான்னு தெரியல. அண்ணே பவி அக்கா வீட்டுக்கு போன் பண்ணி பாத்துட்டேன். பவி அக்கா வீட்டுக்கு போவே இல்லையா. இன்னைக்கு ஃபுல்லா பவி அக்காட்ட பேசவே இல்லையா. இல்லனா அவிய கூப்பிடலனாலும் அண்ணி போன் பண்ணி பேசுவாங்களாம். இன்னைக்கு எனக்கு போன பண்ணல அப்படின்னு பவி அக்கா சொல்லியாவ. இவெல்லாம் என்ன பொண்ணோம்? ஏயா சண்டை ஏதாவது போட்டியலாம்? கோவத்துல எதனா திட்டி விட்டுட்டியோ? ஆமா, திட்டினோன்னு வீட்டை விட்டு இப்படிதான் போனோம். சாணியம் பிடிச்சவள்னால வீட்டுல உள்ளவங்களுக்கு இருக்க முடியல. அவளால ஏற்கனவே 2 உயிர் போயிட்டு இனிமே உயிரோட இருக்கவங்களுக்கு உயிரை எடுக்காட்டா அவளுக்கு நிம்மதியா உறக்கமா வராது. 11 மணி தாண்டியாச்சு. இந்நேரத்துல எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. என் தங்க கொஞ்சம் வாய மூடுதியா? ஏம்மா நீ காணலன்னு பயந்துகிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த நேரத்துலயும் கரிச்சு கொட்டணுமா? இல்ல பொறவு பொண்ணுனா பொண்ணு மாதிரி இருக்கணும். அவன் என்ன பெண்ண மாதிரியா நடந்துக்கிட்டு தெரியா? நடு ராத்திரின்னு பாக்குறது கிடையாது. அவ பாட்டுக்கு போறதே மாறனதான். இப்ப எவன் கூட போனாலோ எவனை பாக்கிறதுக்கு போனாலோன்னு ஒண்ணும் புரியல. அறிவு கட்டவா. அந்த பிரவீன பாசமா பேசி கூப்பிட்டுருப்பான். ஏற்கனவே யாரும் இல்லாத நேரம் வீட்டுக்கு போயிருக்கான். பிரவீன் நல்ல வியாழா இவளுக்கு வலையில விழாம வருண் மாப்பிள்ள தப்பிச்சிட்டாரு. அது பிறகு என் புள்ள விழுந்தா அவன் உயிரே போயிட்டு. இப்ப அர்ஜுனன் இப்ப எவன் கூட போனான்னு தெரியலையே. அண்ணே இப்ப அண்ணிய தேடியதான் முக்கியம். நீ ஏன் எனக்கிட்ட கொந்தளிச்சுக்கிட்டு வர? இந்த வீட்லயே 3 பொம்பளை பிள்ளைகள் வளர்ந்துருக்கு. இவ்வளவு மாதிரி ஒருத்திய நான் கண்டதில்ல. இப்ப சொல்லேனா இந்த மாதிரி எவன் கூட போனாலோ பிரவீன், வருண், நிலனு, அர்ஜுன் இந்த மாதிரி எல்லாம் அவளை தப்பு தப்பா பேசிய வேலையை வச்சுக்கிடாதுங்க. என்ன அர்ஜுன், நான் உள்ளதானே சொல்லியேன். இல்லனா ஒரு பொம்பளை பிள்ளை இந்த ராத்திரி வீட்டை விட்டு வெளிய இறங்கி போவாளா? ஒரு பயம் இல்ல, ஒரு கூச்ச நாச்சம் இல்ல. சும்மா நடத்துங்க. நீங்க உள்ளத சொல்லுதியோ இல்லனா பொய்ய சொல்லுதியோ? ஏன் பொண்டாட்டிய பத்தி பேசியதுக்கு உங்க யாருக்கும் உரிமை இல்ல? ஏன் அவளை பத்தி தப்பா பேசியதுக்கு என் தங்கச்சிக்கு கூட உரிமை இல்ல? கொட்டினவ எனக்கு தெரியும். அவ எப்படிப்பட்டவான்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். அவசியம் இல்லாம யாரும் இந்த விஷயத்துல மூக்க நுழைக்கிறதுக்கு தேவையில்லை. எப்ப வா பொண்டாட்டி யாரும் இங்க கரைச்சல. எங்க போனாலும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இவன் எவனாவது கூட்டதான் போயிருப்பா. வாய மூடு, வாய மூடு, வாய மூடு. அண்ணே மரியாதை இல்லாம பேசாதே. ஏன் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசியதுக்கு என் தங்கச்சிக்கு உரிமை இல்ல? அப்படி இருக்கச்சுல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. உங்க யாருக்கிட்டயாவது வந்து அவளை காணோம். வீடு ஃபுல்லா தேடுங்க. எங்க போனான்னு கூட தெரியல. அவ வாரத்து வரைக்கும் யாரும் உறங்கப்படாது. எல்லாரும் அவளை தேடுங்கன்னு உங்க யாருக்கிட்டயாவது வந்து கேட்டனா? இல்ல அர்ஜுன், ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு போயிருக்கலாம்ல. நம்ம யாரும் பயப்பட மாட்டான்ல. இவ பாட்டுக்கு இறங்கி போவா. எவனாவது ஏதாவது செஞ்சுட்டு விட்டானா நாளை பின்ன போலீஸ்கார மாறுவா. நம்ம வீட்டு வாசப்படியை மிதிக்கச்சுல எப்படி இருக்கான்? நான் தான் சொல்லலாம். நான் பாத்துக்கிட்டலாம். உங்க வேலையை மட்டும் பாருங்க. ஏ தங்கம், அவன் தான் சொல்லலாங்களா? அவன் போட்டாட்டி அவனே பாத்துப்பான். அவனே தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவான். நீ ஏன் இதுல எல்லாம் தலை போடியா? ஏங்க இந்த வீட்ல தானே 3 பொம்பளை பிள்ளைகள் வளர்ந்தது. இவள போல யாராவது உண்டா? எப்ப வாரானு தெரியாது, எப்ப போறானு தெரியாது. ஒண்ணு இல்ல ஒண்ணு ஆச்சுன்னா இந்த வீட்ல இருக்க பாவத்துக்கு நம்மள சேர்ந்து தானே பதில் சொல்லணும். அண்ணே சொல்லு. அவியக்கா வீட்டுக்கு போவேல. ஒருவேளை அவிய அம்மம்மா வீட்டுக்கு போயிருப்பாவளோ? நான் எதுக்கும் ஒரு தடவை அவியலுக்கு போன் பண்ணி கேட்டேன். இல்ல சார், அவியலுக்கு எல்லாம் போன் பண்ணி கேட்காதான். என்னை பவியக்கா வீட்டுக்கு போவேலன்னா அவிய அம்மம்மா வீட்டுக்கு தானே போயிருப்பாவ. மணி 11 தாண்டியாச்சு. ஒருவேளை அங்க போவேலனா அவிய ரொம்ப பயந்துருவாவ. ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவியா. இப்பதான் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்தாவ. அவிய வயசுக்கு அவியல்கிட்ட சொன்னா டென்ஷன் ஆகி பயந்துருவாவ. ஒருவேளை பொட்டிக்ல இருக்காளோ என்னமோ. நான் பொட்டிக்ல போய் பார்த்துட்டு பொட்டிக்ல இல்லன்னா நேரா அவிய அம்மம்மா வீட்டுக்கே போய் பாத்துக்கிட்டு வரேன். போன் பண்ணி கேட்டா எல்லாம் பயந்துருவாவ. சரிண்ணே, அப்பனா எப்படியாவது கூட்டிட்டு வந்துரு. சரிடா. அண்ணன் ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு கோவத்துல திட்டிருப்பான் போலயே. இன்னைக்கு பகல் நேரத்துல பொட்டிக் பக்கமே போவே இல்லைவா. ஒருவேளை நம்ம திட்டினதும் அந்த கோவத்துல பொட்டிக்ல போய் தூங்கியாலோ என்னமோ. ஷோ, நீ சும்மா நின்னு பாத்துக்கிட்டு தானே நிக்க. எல்லாரும் அங்க எங்க போய் பார்க்கலாம்ல. மக்க கவின நீயே போய் பாரு. ரோஸ் நான் போய் பாக்கேன். யா இவியெல்லாம் என்னத்துக்கு போய் பார்க்கணும்? அவதான் பெரிய ரோசக்காரன மாதிரி
யாரவே காடு உனக்கு தான் மண்டைக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? வீட்டுல என்ன ஒரு பிள்ளை காணல, அவன் பொண்டாட்டி தான். அவன் போய் என்ன கூட வாழவா எங்க வீட்டுக்கு வான்னு கூப்பிடவே இல்ல. வர சொன்னது நாங்க சொன்னதுக்காண்டி தான் வந்தா. அவனுக்கு இருக்கிற பரபரப்பு கூட நம்ம யாருக்கும் இல்ல. பைத்தியம் மாதிரி பேசாத. அவ வந்தாள்னா இன்னைக்கு இருக்கு, யாரையும் நிம்மதியா இருக்கே விட மாட்டா. இங்க பூட்டி தானே போட்டிருக்கு, வெளியே பூட்டி போட்டிருக்கு. அப்பனா உள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. வேற எங்க போயிருப்பா? சாரா சொன்ன மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு என் அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கப்படாது. ஆனா சாரா கல்யாணம் முடியாத வரைக்கும் அங்க போக மாட்டேன்னு தானே சொன்னான். என்னம்மா இது, எனக்கு இப்படி ஒரு நிலைமை. நீங்க இறந்து போவதுக்கு காரணமா இருந்த வேலை இன்னமும் நம்ம வீட்டுலதான் இருக்காவ. அந்த ஆள் பண்ண துரோகத்தால உங்களை நாங்க சின்ன வயசுல இழந்துட்டோம். யாராவது யாருக்காவது துரோகம் பண்ணாலே எனக்கு உங்க ஞாபகம் தாமா வருது. தானா கோபமும் கூட வந்துருது. நீங்க நினைக்கலாம் நிலனுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு. ஆனா அம்மா, நம்ம மேல ஒருத்தங்களுக்கு அளவு கடந்த பாசம் இருந்ததுன்னா அவைய நம்ம எதிரி குடும்பத்து பிள்ளையா இருந்தாலும் நமக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு தனி பாச உணர்வு வரும் இல்லம்மா. அப்படிதாம்மா அவைய நமக்கு துரோகத்தை பண்ணியிருந்தாலும் அவைய பிள்ளைகள் எங்க மேல பாசமா தான் இருக்காவ. வெளியே பேசிக்கிட்டாட்டாலும் மனசளவுல நிலனை பார்க்க நேரம் எல்லாம் என்ன பார்க்க மாதிரியே தான் தோணும். அவனுக்கு அவ துரோகம் பண்ணத என்னால ஈஸியா எடுத்துக்கிட்டு போதுக்க முடியலம்மா. ஒருவேளை நிலன் இடத்துல நான் இருந்திருந்தேனா, நிலன் இறந்து போன மாதிரி நான் இறந்து போயிருந்தேனா, இன்னொருத்தைய பக்கத்துல போய் இருக்கச்சுல தாலியை கட்டுன்னு சொல்லியிருப்பாள்ல. இந்த துரோகம் எனக்கே நடந்த மாதிரி தோணுதுமா. ஏன்னா அவனை பார்க்கச்சுல எல்லாம் என்ன பார்த்த மாதிரியே தான் எனக்கு தோணும். அந்த ஆள் ஏன் என்ன மாதிரி நடந்துக்கல, ஏன் நிலன மாதிரி நடந்துக்கல, எங்க 2 பேரையும் வச்சுதான் தோணுமா. அவனுக்கு நடந்த துரோகம் எனக்கே நடந்த மாதிரி தான் தோணுது. என்னால கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான் அமைதியா இருக்கணும்னு நினைச்சாலும் உங்க ரூபா ஒண்ணு எங்களுக்கு தேவையில்லை நீட்டா. என் கோவம் நியாயம் தானமா. என் மனசுல கோவமே இருந்தாலும் அவளை என் ஒய்ஃபா தான் பாக்கேன். இப்படி ஒரு துரோகத்தையும் பண்ணிக்கிட்டு நல்லவள மாதிரி நடிக்கச்சுல எவனுக்கு தான் கோவம் வராது? சாரா சொன்ன மாதிரி பேசாம அவ அம்மா வீட்லயே போய் பாத்துருவேன். இனிமே கோவப்பட்டுட்டு அங்க போயிருந்தாலும் போயிருப்பா. சாரா பக்கத்துல சுத்தி கடை ஃபுல்லா தேடி பாத்துட்டேன். பொட்டிக்லயும் இல்லையா. அண்ணன் போன் பண்ணிட்டான். பயமா இருக்கு கவினு. இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒரு மாதிரி தான் இருந்தாவ. சாட்ட மாதிரி கூட இல்ல. பிள்ளை பையன் ஏதாவது கோவத்துல திட்டிருப்பானோ என்னமோ. இவனுக்கு கோவம் வந்தா என்ன பேசியானு தெரியாது. தப்பா பேச மாட்டான். இருந்தாலும் வெடிச்சு 4 வார்த்தை கத்துனானா பொம்பளை பிள்ளைக்கு மனசு கஷ்டமா தானே இருக்கும். எதுனா சண்டையா? அப்படிதான் தோணுது கவின். இன்னைக்கு ஃபுல்லா நீ சாப்பிடவே இல்ல. பயமா இருக்கு. அவ அம்மாக்கு என்ன பதில் சொல்லுவோம்? அம்மா, நீங்க என்ன குசு குசுன்னு 2 பேரும் ஒத்தையில பேசிட்டு நிக்கிறியா? எம்மா, ஒருத்தங்கள வீட்டுல காணல. அத பத்தி இனிமே பேசப்படாதா? எதுக்கு எடுத்தாலும் குறைன்னு குறைச்சுக்கிட்டே வந்தியல்னா? சீ, இந்தால ஒளிஞ்சு போறான்னு தெரியல. மனுஷனுக்கு எல்லாம் கண்ண மூடி உறங்கலான்னு பார்த்தா போய் உறங்க வேண்டியதானே. உங்களை யாராவது இங்க காவலுக்கு நிக்க சொன்னாவளா? எனக்குன்னு வந்து வாட்ச் இருக்குது ஓலை. அர்ஜுன் தம்பி உள்ள வாங்க. வாப்பா. என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கா? இல்ல சும்மாதான். தியா வந்தாளா? தியா உங்க வீட்ல உங்க கூடல தானப்பா இருக்கா? திடீர்னு தியா வந்தாளான்னு கேட்டா வீட்ல இல்லையாவா? உங்க கூடல உங்க வீட்ல தானே இருக்கா. அதனால தான் நான் இங்க வீட்ல நிக்கேன். என்னப்பா எதுனா பிரச்சனையா? வீட்டுல தியா இல்லையா? அர்ஜுனா வீலே உடம்பு சரியில்லாதவியா. இவளால எத்தனை பேருக்கு தலைவலி. அர்ஜுன் தம்பி, என் பேத்தி வீட்ல இல்லையா? என்னப்பா என்ன நடந்தது? தியா வீட்ல இல்லையா? இந்த ராத்திரி நேரத்துல தியா இங்க வந்தாளான்னு கேக்குதியா? இங்க வரலையேப்பா. இல்ல இங்க வரல. ஒருவேளை அந்த வீட்டுல இருக்காளோ என்னமோ. இல்லப்பா, இப்பதான் கதவு பூட்டிக்கிட்டு இங்க வந்தேன். வந்து 2 நிமிஷம் கூட இருக்காது. அங்கேயே இல்ல. வீட்ல இல்லையா என் பேத்தி? இது என்னடா சோதனையா இருக்கு. ஒரு நிமிஷம். சாரா போன் பண்ணியா? விட்டு விட்டு சொல்லியாரு. என்னன்னு தெளிவா சொன்னாதானே நமக்கு தெரியும். சாரா சொல்லு. என்னன்னு செல்லம் போல சொன்னாதானே நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். அப்படியா? சரிம்மா சரி, போன வை. தம்பி, எனக்கு பயமா இருக்கு தம்பி. என் பேத்தி எங்க? தப்பா எடுத்துக்கிடாதுங்க. இன்னைக்கு பொட்டிக்ல கொஞ்சம் வேலை போல. எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிருக்கா வரதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு. நான் தான் அதை கவனிக்காம 11 மணி ஆயிட்டுலாம் என்னமா ஆளை காணலன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்கேன். நான் இங்க வந்த நேரத்துல பொட்டிக்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டாலாம். தம்பி வீட்ல தானே இருக்கா? ஆமாமா, நான் வேற இங்க வந்திருப்பான்னு நினைச்சேன். பொட்டிக்ல தேடி போவேலாம். கிறிஸ்துமஸ் நியூ இயர் வேற வருதுல்ல, நிறைய வேலை இருந்திருக்க போல. அதான் வரதுக்கு டைம் எடுத்திருக்கோம். நான் வேற அங்க போய் பார்க்காம நேரா இங்க வந்துட்டேன். நீங்க அழாதுங்க, வீட்டுலதான் இருக்கா. எப்ப நல்லா தானே இருக்கா? ஆமாங்க, நல்லாதான் இருக்கா. காலமா நீங்க வேணும்னா வந்து பாத்துக்கிடுங்க. சரிப்பா. உள்ள வாங்க அர்ஜுன். இல்ல எனக்கு ஹாஸ்பிட்டல் வேலை கொஞ்சம் இருக்கு. வீட்டுல போய் வேலை பார்க்கணும். நான் கிளம்புறேன். சரிப்பா. ஏதாவதுன்னா கூப்பிடுங்க. சொல்லி வைக்கும். பொட்டிக்ல இருந்து இனிமே சொன்னான்னு வீட்டுக்கு போயிரு. கல்யாணம் ஆவதுக்கு முந்திதான் 10-10 ஆனாலும் ஒத்தையில வந்துட்டு இருந்தேன். இப்ப கல்யாணம் ஆயாச்சு, அவையெல்லாம் தேடுவாவ எல்லாம் சொல்லி வைக்கேன்பா. சரிங்க, அப்ப நான் வரேன். எங்க அர்ஜுன் தம்பி கொல்லாம் கண்டியலாம் நம்ம தியாவை காணலன்னு சொல்லிட்டு உடனே இங்க தேடி வந்திருக்காருலாம். நான் கூட நினைச்சேன் 2 பேருக்கு பொருந்தாது. அவருக்கு என்னன்னா நமக்கு என்ன, இவளுக்கு என்னன்னா நமக்கு என்ன, 2 பேரும் அவிய போக்குல இருந்துருவாங்களோன்னு பயந்தேன். ஆனா பரவாயில்ல கண்டியலாம், இப்பதானே அங்க அனுப்பி விட்டோம்.
அதுக்குள்ள நம்ம தியாவை காணலன்னு சொல்லிட்டு மாப்பிள்ள தம்பி ஓடி வந்திருக்கேன். ஆமா ஜெயந்தி, அவ 2 பேரும் சந்தோஷமா இருந்தாவள்னா எனக்கு அதே போதும். சரி, நீங்களும் இப்பதானே ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கியா? சின்ன சின்ன விஷயத்துக்கு இப்படி கவலைப்படாதுங்க. இப்பதான் பேத்திக்கு கல்யாணம் நடந்திருக்கு, இனிமே பேர பிள்ளைகளை எல்லாம் பாக்காண்டாமா? நல்லா இருந்தாவள்னா போதாமா, அவ பத்திரமா இருக்கியா? அவளை காணலன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே தேடி வர புருஷன் அமைஞ்சிருக்காரு, அது எனக்கு போதும். அவ பத்திரமான இடத்துலதான் இருக்கா. பைத்தியக்காரி எங்கடி போய் தொலைஞ்ச? உன்னை திட்டினால எனக்கு அம்மாவா சாராம எப்படியோ அதே மாதிரி தான் நீ எனக்கு. ஒரு பக்கத்துல உன் மேல கோவமா இருக்கு, இன்னொரு பக்கத்துல நீ என் ஒய்ஃப்ங்கிற நினைப்பா இருக்கு. இது ரெண்டுக்கு நடுவுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ என் ஒய்ஃப்ங்கிறதையும் யாராலையும் மாத்த முடியாது. அதே நேரத்துல நீ நிலனுக்கு பண்ண துரோகத்தையும் என்னால மறக்க முடியாது. நீ படம் போடுறதுக்காண்டி ரூபாய் நீட்டுவ, எனக்கு கோவம் வராதா? பேசாம ரோஹித்துக்கு போன் பண்ணி சொல்லுவோமா? அவர் டிஎஸ்பியா தானே இருக்காரு. விஷயம் வெளியே தெரியாம தியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. பவி வீடு, அவ அம்மம்மா பொட்டிக், இதை தவிர அவளுக்கு வேற எதுவும் தெரியாதே. நிலன் இறந்து போன அடுத்த செகண்ட் அவ வாழ்க்கை நல்லதா அமையணும்னு நினைச்சுக்கிட்டு நம்மள அவ கழுத்துல தாலி கட்ட சொன்னா. இதை தவிர வேற எந்த தப்பும் அவ பண்ண மாட்டாளே. பிரவீன் வீட்டுக்கு போறதுக்கும் வாய்ப்பே இல்ல. வருண் அம்மா அவிய பொண்ணு மாதிரி தான் இவளையும் பாத்துக்கிடுவாவ. ஒருவேளை வருண் வீட்டுக்கு போயிருப்பாளோ? இல்ல, வருண் அங்க இல்லாததுனால அங்க போயிருக்க மாட்டான். தியா செல்லம், நாளைக்கு விடிஞ்சதை என் ஃப்ரெண்டு மார்களுக்கு எல்லாம் பெருசா ட்ரீட் வைக்கணும். அவனுங்க தான் தியா அங்க கல்லறையில படுத்திருக்கான்னு எனக்கு சொன்னது. அந்த அர்ஜுனோட வந்திருப்பேன்னு பார்த்தா இங்க தனியா வந்து படுத்திருக்குதியே. என்ன தியா குட்டி, இப்படி என்கிட்ட தனியா வந்து மாட்டிட்டா? இனிமே உன்னையும் என்ன எவனாலையும் பிரிக்க முடியாதுடி. ஏன்னா இன்னைக்கு உன்னை எனக்கிட்ட இருந்து எவனாலையும் காப்பாத்த முடியாது. இனிமே நீ அந்த அர்ஜுனை பார்க்க போறதே எனக்கு உரிமையானதுக்கு போறவுதான். செல்ல, இனிமே நீ இருக்க போற வீடு அந்த அர்ஜுனுக்கு வீடு இல்ல, என் இடத்துலதான் இருக்க போற. வேற வழி இல்ல, பேசாம ரோஹித்துக்கு போன் பண்ணிட வேண்டியதான். நீ எனக்கு உரிமையானதுக்கு பிறகுதான் உன்னை வெளியவே விட போறேன். அது வரைக்கும் நீ என் கூட்டுக்குள்ளதான் இருக்கணும். நிம்மதியா தூங்குறியா? உன்னை எப்படி அலேக்கா என் இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு மட்டும் பாரு. எப்படி 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 தியா உன்னை மறக்க முடியும்? உன்ன மாதிரி ஒரு பொண்ணை எவனாவது மிஸ் பண்ணணும்னு நினைப்பானா? உன் அழகு, உன் திறமை எல்லாமே என்ன அப்படியே உன்கிட்ட கட்டி போட்டிருக்க. நான் கூட அந்த வருண நீ பழவியதை பார்த்து வருண் உன்னை காதலிச்சு உன்னை கல்யாணம் பண்ணிடுவானோன்னு பயந்துட்டேன். ஆனா அவன் நட்புக்கு இலக்கணமா இருக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு அஞ்சுவே கல்யாணம் பண்ணிட்டான். சரி, அவன் தான் போயிட்டானே, இனிமே நம்ம மனசுல இருக்கிறத சொல்லி என் செல்லத்தை நானே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அது புறவு வந்தா பாரு நிலன், நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்காதது. அவனை தட்டி தூக்கிட்டு எப்படி அவன் இடத்துல இருக்கலாம்னு நினைச்சேன். கடவுளா பார்த்து எனக்கு அப்பவே ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. சரி, இனிமே நம்ம ரூட்டு கிளியரே, எப்படியாவது பேசத்தை போட்டு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கச்சுல வந்து இருந்தா அந்த அர்ஜுனு. ஏண்டி உன்னை அடையதுக்கு நான் எவ்வளவு கட்டப்பட வேண்டியதா இருக்கு. புறவி இருக்காதா ராணி மாதிரி ஒரு பொண்ணு, அடையதுக்கு கஷ்டப்பட்டாலும் கிடைச்சிட்டா லக்கி தான். செல்லம், நம்ம இடத்துக்கு போமா? என் அழகி எவ்வளவு அழகா தூங்குது. நான் கூட உன்னை கொஞ்சமா கஷ்டப்படுத்தாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அதுக்கு இடம் கொடுக்கலையே. இனிமே கல்யாணத்துக்கு பிறகு நடக்க வேண்டியதெல்லாம் முன்னமே நடத்திட்டு அது பிறகு உன்னைய வெளியே விடியே. அது வரைக்கும் நீங்க யாரையும் பார்க்க முடியாது. நம்ம இடத்துக்கு போமா? இந்த ஆச்சு எப்படிங்க? இவன் எப்படி இங்க வந்தான்? இவளை பார்த்து பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல கார்ல தூக்கி போட்டிருக்கலாம். ஜஸ்ட் மிஸ். எப்படி இவன் இங்க வந்தான்? அவளை தூக்கிட்டு போலான்னு பார்த்தா இவனை பார்த்து பயந்து நம்ம ஒளிஞ்சு நிக்க வேண்டியதா இருக்கு. தியா, தியா. அர்ஜுன் பாக்கிறதுக்கு முந்தைய நம்ம ஒளிஞ்சிட்டோம். அது பிறகு எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி பார்க்கான்? அவன் அங்கிருந்து வரச்சுலே ஒளிஞ்சிட்டமே. அது பிறகு எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி பார்க்கான்? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ? கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் நம்ம தலை உருண்டிருக்குமே. தியா, தியாமா, இவன் எதுக்கு இப்படி சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருக்கான்? ஒருவேளை கண்டுபிடிச்சிருப்பானோ? கண்டுபிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. கண்டுபிடிச்சிருந்தா இந்நேரம் நடக்கதே வேற யாரா இருந்திருக்கான். தியா, எந்திரி, வீட்டுக்கு போலாம். தியாமா, எந்திரி, வீட்டுக்கு போனாலாம். ஷோரா இங்க வேற யாரோ இருக்காவ. தியா, எந்திரி, எந்திரிமா, நம்ம வீட்டுக்கு போலாம். நிலன், உன் மடியில படுத்தாதானே நான் நல்லா தூங்குவேன். டிஸ்டர்ப் பண்ணாத, இப்பதான் நல்லா தூக்கம் வருது. தியா, எந்திரின்னு சொல்லலாம். இவன் இவளுக்கிட்ட இவ்வளவு சாஃப்டா பேசுவானா? இப்படி சாஃப்டா பேசினா அவ மனசு மாறிட்டாள்னா? தியா, எந்திரிமா, வீட்டுக்கு போலாம். எந்திரி, வீட்டுல போய் தூங்கலாம். எழும்பு, வீட்டுக்கு போலான்னு சொல்லியலாம். இந்த அர்ஜுன் நம்மளை பாத்துருந்தானு அவளை எழுப்பதுக்கு முந்தைய நம்மள ஒரு வழி பண்ணிருப்பானே. ஆனா அவளை எழுப்பி கூட்டிட்டு போறதுலயேதான் குறியா இருக்கான். அது பிறவைக்கு யாரை எப்படி தேடிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன கிளம்புறதா ஐடியா இருக்கா இல்லையா? எங்க? உன் அப்பா வீட்டுக்கு வா, போலாம். நான் எதுக்கு வரணும்? இதுதான் என் இடம்.
எனக்கு இங்கதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு இங்க கிடைக்க நிம்மதி எங்கேயும் கிடைக்கிறதில்ல. எனக்கு சந்தோஷம் இந்த ஒரு இடமா மட்டும்தான். எந்திரடி போலான்னு சொல்லியேலா. எனக்கு தூக்கமா இந்த இடத்துல மட்டும்தான் வரும். நீங்க பேசின பேச்சுக்கு என்னால உங்க வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே அரண்மனை மாதிரி இருக்கலாம். ஆனா எனக்கு முள்ளாதான் குத்துது. எனக்கு என் நிலம் இருக்கு எந்த இடம் மட்டும்தான் சந்தோஷம். தியா, நானே கொலவரியில இருக்கேன். அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்திரி, வீட்டுக்கு போலாம். நான் வரமாட்டேன். 1.5 மணி நேரமா அங்கிட்ட இங்கிட்ட அலைஞ்சு நாயை போல ஓடி இருக்கேன். என்று எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்கலாம். நான் தான் துரோகியாச்சே. என்ன பாக்கத்துல எல்லாம் உங்களுக்கு கொலை வெறியாவும் கோவம் வரும். என்ன பெட்ரோலை விட்டு கொளுத்தலாம் போல எல்லாம் உங்களுக்கு தோணலாம். உங்களை எதுக்கு காயப்படுத்திக்கிட்டு? என்ன பார்க்க தானே உங்களுக்கு கோவம் வருது. என்ன பார்க்காம இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க நல்லதுக்காண்டி தான் சொல்லேன். என்னை எப்படியே விட்டுட்டு போயிருங்க. இந்த ஆட்டிடியூடுக்கு தாண்டி என்கிட்ட இருந்து நீ வாங்கிக்கிட்ட. நானே கொலவரியில இருக்கேன். தியா, இங்க இருந்து கிளம்பலாம் வான்னு சொல்லலாம். வரமாட்டேன். வேற வழி இல்ல. சரிம்மா, வராதா? உங்க அம்மாக்கு போன் பண்ணி சொல்லி உங்க பியாத்திக்கு என் வீடு முள்ளு மாதிரி இருக்கான். இங்க ஒரு பேலஸ்ல வந்து படுத்திருக்கான். காவலுக்கு 4 பேரை அனுப்புங்க, இல்லன்னா நீங்க வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி இரவியலுக்கே போன் பண்ணி. இப்ப எதுக்கு அம்மா வேலை இருக்குதியா? உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் தானே பதில் சொல்லி ஆவனா. இரு, எந்திரிச்சு வந்துரு. இல்லன்னா அவியலுக்கு போன் பண்ணி நீ அவிய கூட வீட்டுக்கு போ. எனக்கு யாரும் தேவையில்ல. எனக்கு தூங்கணும்னு ஆசையா இருக்கு. அது உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, அம்மா வீட்டுல இருந்தாலும் சரி வராது. அந்த தூக்கம் என் நிலனுக்கு மடியில மட்டும்தான் வரும். ஷோ, அர்ஜுன் ஓவரா ஆட்டிடியூட் காட்டியாலே. இவ பெர்ஃபியூம் வாசம் நமக்கு நல்லாவே தெரியும். இது லேடிஸ் பெர்ஃபியூம் வாசமா இல்ல, கண்டிப்பா ஜென்ஸ் பெர்ஃபியூம் வாசம் தான். இங்க இவளே என்னையும் தவிர வேற யாரோ இருக்காவ. எவனா இருக்கும்? நான் வரமாட்டேன் அர்ஜுன். என்னை விட்டுக்கிட்டு நீங்க போற வேலையை பாருங்க. தியா, அங்க சாரா தேடிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் தூங்காம உனக்காண்டி காத்துட்டு இருக்காவ. வயசானவி இருக்காவ. இங்க பார்த்தியா, இப்ப எந்திரிச்சு என்ன கூட நீ வரையலன்னு வச்சுக்கான். அப்படியே போட்டுக்கிட்டு போவேன்னு மட்டும் நினைக்காத. உன் அம்மாக்கு தான் போன் பண்ணுவேன். நான் அதை செய்ய மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்ல வரேன். எந்திரி. இவன் எந்த பொண்ணுகிட்டயும் இப்படி அமைதியா பொறுமையா போக மாட்டானே. தியா கிட்ட இவ்வளவு அமைதியா பொறுமையா போறான். தியாவை பொறுத்த வரைக்கும் அவன் ஓவரா பண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த அர்ஜுன் இவ்வளவு பொறுமையா இருக்கான். வா, ஒன்னேதாமா வண்டியில யாருன்னு சொல்லியா? அர்ஜுன், உங்க வீட்ல இருந்து எனக்கு எத்தனை ஆயிட்டுனா உங்க பழி வந்துறேன்னு சொல்லிக்கிட்டு தானே தேடி வந்திருக்கியா? ஷோ, என்னவா இருக்கட்டும், வீட்டுல போய் பேசுவோம். வண்டியில யாருன்னு சொன்னேன்? உங்க வீட்டுக்கு தானே வரணும். ஆனா நான் துரோக்கியாச்சே. உங்க பைக்ல யாருன்னு எனக்கு எந்த தேவையும் இல்ல. நீங்க போங்க, நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி வீட்டுக்கு வந்துருவேன். உனக்குலாம் பொறுமையா பேசினா நீ இப்படிதாண்டி பண்ணுவேன். வண்டியில யாரு? மாட்டேன். நான் எப்படி வந்தனோ அது போல எனக்கு வர தெரியும். வண்டியில யாரு? நான் தான் துரோகியாச்சே. எனக்கு உங்க கூட வரணும்னு எந்த அவசியமும் இல்ல. யார போறியா இல்லையா? இது ஏன் இப்படி கொடுமையா படுத்துதியா? ஒரு தடவை சொன்னா அதை செய். அது என்ன அடம்பிடிப்பு? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, வீட்டுல போய் பேசலாம், வீட்டுல போய் பேசலான்னு. யாரு? இவன் கேரக்டருக்கு நம்ம 10-15 அடி அடிச்சுதான் கூட்டிட்டு போவான்னு நினைச்சேன். ஒரே அடியில விட்டுட்டான். இவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப அலைஞ்சிருப்பான் போல. இந்த வெறியில வந்தவனுக்கிட்ட நம்ம மட்டும் மாட்டி இருக்கணும். நம்ம உயிரே எடுத்தாலும் எடுத்திருப்பான். உட்காந்தியா, போலாமா? எனக்கு தூக்கம் வருது. வீட்டுக்கு போனா எனக்கு தூக்கமே வராது. நிலனுக்கு மடியில தூங்கினாதான் எனக்கு தூக்கம் வரும். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். இந்த சீன் போடியதை மட்டும் நிறுத்தவே மாட்டியா? தப்பிச்சோம். தூக்கு கலக்கத்துல கீழே விழுந்துடாத, பிடிச்சுக்கா. யார் இவன்? இறங்கு, ஏன் இறங்குடி. அர்ஜுன்? டேய், நில்றா. அப்ப இங்க நம்ம தனியா இல்லையா? வேற யாரும் நம்மள நோட் பண்ணிக்கிட்டே இருக்காவ போல. அர்ஜுனுக்கு வேற பிரவீனை வச்சு நம்ம மேல சந்தேகம். ஒருவேளை இப்போ நான் தான் யாரையும் வர சொல்லிருப்பேன்னு நினைச்சிருப்பாரோ. அர்ஜுன்? வண்டியில யாரு? இல்ல அர்ஜுன், எனக்கு அந்த ஆளுக்கு எந்த சம்பந்தமே இல்ல. அது யாருன்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் மிஸ், மூஞ்ச பார்க்காம விட்டுட்டேன். இவன் யாரா இருப்பான் இந்த நேரத்துல இவ்வளவு வாஷ் பண்ணிட்டு நின்றுருக்கான்? அர்ஜுன், நான் யாரையும் வர சொல்லல. எனக்கு எதுவும் தெரியாது அர்ஜுன். பைத்தியம், வண்டியில யாருதி மொத? செய்யதெல்லாம் கிறுக்கு வேலை. இல்லங்க, ஏற்கனவே நீங்க என்னையும் பிரவீனையும் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? இதுல நான் தான் யாரையும் வர சொல்லிட்டேன்னு நீங்க. நான் நிலனுக்காண்டி தான் வந்தேன். நிலனை பார்க்கறதுக்காண்டி தான் வந்தேன். நீ நிலனை பாக்கிறதுக்கு நிலனுக்காண்டி வந்தியா, இல்லன்னா சீனை போடுறதுக்கு வந்தியான்னு வீட்டுல போய் பார்க்கலாம். யாரு? வீட்டுக்கு போய் உனக்கு இருக்குடி. இனிமே இப்படி ஒரு தப்ப பண்ணதுக்கு நீ எப்போ யோசிக்க கூடாதுலாம். இதுவே பகல் நேரமா இருக்கணும். இவன் விட்டு வச்சுக்கிட்டு போற ஆளே இல்ல. ராத்திரி அவளை தனியா விட்டுக்கிட்டு வாரி பிடிக்க வேண்டாம் தான் விட்டுட்டு போயிட்டான். நல்ல வேலை அவன் பாக்கான்னு தெரிஞ்சதான் திரும்பினதுனால தப்புனான். இல்லைன்னா கண்டிப்பா தூக்கியிருப்பான். அந்த நேரத்துல அந்த இடத்துல
எதுக்கு எங்களை நோட் பண்ணிட்டு இருக்கணும்? ஆளு நிக்கத நான் பார்த்ததும் எதுக்கு தலை தெறிக்க மாதிரி ஓடணும்? இல்ல தூக்கம் வருது. 1.5 மணி நேரம் மனுஷனை பைத்தியக்காரனாட்ட சுத்த விட்டுட்டு உறக்கம் வருதான் உறக்கம். நீ வீட்டுக்கு வாடி, உனக்கு என்னென்ன வருதோ எல்லாத்தையும் நான் அடக்கேன். என்ன கவினா இந்த ஜெசிகா எல்லாம் வந்திருக்கு இந்த ராத்திரி? இவ்வளவு ஹாஸ்டல்ல தேடவும் மாட்டாவளா? அரவேக்காடு, தூங்கி கீழே விழுந்துடாத. தூக்கம் வந்துன்னா பிடிச்சிட்டு தொழில சாஞ்சிக்கான். இல்ல இல்ல, நான் எதுக்கு உங்க தோல்ல எல்லாம் சாயணும்? கீழே விழுந்து தொலைஞ்சிடாத. இப்படி நேரமா மனுஷன் கிறுக்காவி அங்க இங்கன்னு தேடிக்கிட்டு இருந்திருக்கான். கொஞ்சம் பயம் இருக்காதா? பயமா இல்ல, ஒன்னும் இல்ல. விழுந்து கடா, எனக்கு என்ன வந்து? அன்னமே அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நேற்று, உன்னையே உன்னையே நான் எண்ணி வெந்ததாய் சொன்னதா பூங்காற்று, உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவலிருப்பேன், மாலை சூடி தோலில் ஆடி கைத்தொட்டு மெய்த்தொட்டு உன்னில் என்னை கரைத்து. வீடு வந்துட்டு இறங்கு. இறங்கு. வீட்டுல இவளுக்கு உறங்குறதுக்கு இடம் இல்ல. வீடு வந்துட்டியா? இறங்கு. என்ன போ. நான் யாரையும் வர சொல்லல அர்ஜுன். உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ யாரையாவது வர சொன்னியா இல்லையான்னு நான் இப்ப கேட்கல. நீ போ, நான் பைக்கை வச்சுட்டு வரேன். இல்ல அர்ஜுன், நீங்க நினைக்க மாதிரி பிரவீனுக்கு எனக்கும் எதுவும் இல்ல. ஓ, என்ன பார்த்து உனக்கு அவ்வளவு பயம்? நீ ரூமுக்கு போ, நான் வரேன். உனக்கிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கே பெரியவியெல்லாம் பேசினதுக்கு பிறகு இப்படி போக மாட்டான்னு நினைச்சேன். திருப்பியும் அங்க போய் படுத்திருக்கா. இதை கேட்காம சும்மா விட்டேன்னா என்னமோ அடிக்கடி இப்படிதான் செய்வேன். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் எல்லாம். அம்மாடி எங்கம்மா போயிட்டான்? கல்லூரி மாதிரி நிக்கிற கண்டியலா? அண்ணி எங்க போயிட்டியா? நீங்க எல்லாம் என்னமோ தூங்கலையா? தூங்கலையானா கேக்குறியா? உங்களுக்காண்டிதான் காத்துட்டு நிக்கான். எப்ப போனியான்னு தெரியாது, என்னையாவது தெரியாம எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? ஐயோ சாரா, நான் வேற எங்கேயும் போவேல. நிலனை பாத்துக்கிட்டு வரேன். எனக்கு தூக்கம் வராத மாதிரி இருந்தா அதான் நிலனுக்கு கல்லறைக்கு போனா எனக்கு உறக்கம் வரான். நீங்க எல்லாரும் ஏன் இங்க நிக்கிறியா? தூங்கலையா என்னமோ? ஓ, என் பிள்ளைக்கு கல்லறைக்கு தான் போயிட்டு வரியா? ஏடி, அப்பப்ப கல்லறைக்கு போறேன்னு சொல்லிட்டு அங்க போயிரியா? அங்கே சுத்தி முத்தி எந்த விடம் இல்ல. என் பிள்ளைய பார்க்க போற மாதிரியே போற. நீ என் பிள்ளைய தான் பார்க்க போறியா இல்லனா அங்க வேற எவனாவது வரானா? இல்லத்த, நான் நிலனை பார்க்கறதுக்காண்டி தான் போனேன். இப்படியே சொல்லு. ஏண்டி நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன் போக்குல வீட்டை விட்டு வெளியே இறங்கி போயிருக்க. எவனாவது உன்னை தூக்கிட்டு போனானா? இந்த வீட்டுல உள்ளவிய தான் பதில் சொல்லி ஆவணும். இல்ல, நான் தூக்க வரலன்னு சொல்லிக்கிட்டு தான் அப்பப்ப அங்க போய் எங்க உயிரை எல்லாம் வாங்கியது. நீயும் அப்படியே போய் சேர்ந்துட்டேன்னா அங்கேயே உன்னையும் புதைச்சிடலாம். என்னது? புதைக்க போறியா? யார புதைக்கிறதுக்கு போறியான்னு நான் தெரிஞ்சுக்கிடலாமா? அர்ஜுன் பரவே வீட்ல இருந்து வெளிய எந்திரிச்சு போயிருக்கான். எனக்கு கல்யாணம் மாட்டி தூக்கிட்டு போயிருந்தானா நம்ம பள்ளியில தானே வந்து விழுவாவ. அவ வீட்ல வயசானவி இருக்காவ. அவங்களுக்கு நம்ம தானே பதில் சொல்லி ஆவணும். எனக்கு பதில் சொல்ல தெரியும். ஏன் பொண்டாட்டியை பத்தி விசாரிக்கணும்னா எனக்கிட்ட தான் வந்து விசாரிப்பாவ. எனக்கு பதில் சொல்லிக்க தெரியும். நீங்க ஒண்ணு வருத்தப்படாதுங்க. நாங்களும் தானே இந்த வீட்ல இருக்கோம். அவ்வளவு கட்டப்பட்டெல்லாம் நீங்க இந்த வீட்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. பிடிக்கலன்னா வெளியே இறங்கி போயிட்டே இருக்கலாம். சபாஸ் மக்கா, அப்படி போட அருவாள. அர்ஜுன், நீங்க ஆண்டிய பார்த்து எதுக்கு இப்படி கத்துதியா? ஒண்ணு ஆயிட்டுனா எல்லாரும் சேர்ந்து தானே பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். ஏமா, உன்னை ஹாஸ்டல்ல எல்லாம் தேட மாட்டாவளா? மணி 12:30 ஹாஸ்டல்லே உன்னை அப்படியே அவுத்தடிச்சு விட்டுட்டாவளா? அர்ஜுன், உங்க நல்லதுக்காண்டி நாங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா எங்க எல்லாரும் எடுத்தறிஞ்சு பேசுதியா? நடு ராத்திரி ஒரு பொம்பளை பிள்ளை எவன் வீட்டுக்குள்ளே வந்திருக்க? பயமா இல்லையா உனக்கு? நான் எவன் வீட்டுக்குள்ளே எல்லாம் போயிருக்கல. மனசார ஒருத்தரை நினைக்கேன். அவர் வீட்ல தான் இருக்கேன். அறிவு கட்டது. இப்பதான் கல்யாணம் ஆனா ஆம்பளை ஒருத்தன் இந்த வீட்ல இருக்கான். வயசு பையன் ஒருத்தன் இந்த வீட்ல இருக்கான். என்னமோ அப்பா வீடு மாதிரி நீ நினைச்ச நேரத்துக்கு எல்லாம் வர. அர்ஜுன், இது ஏன் ஒய்ஃப். அவளுக்கு ஒண்ணுனா துடிக்கிறதுக்கு, அவளுக்கு ஒண்ணுனா தேடதுக்கு நான் இருக்கேன். உங்க யாருக்கிட்டயும் அவளை போய் தேடுங்க. தூங்காம நில்லுங்கன்னு நான் சொல்லல. வந்துட்டா பேசுறதுக்கு. கேள் ஜெசிகா, லாஸ்டா வார்ன் பண்ணியேன். ஏன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ தலை போடாம இருக்கிறது உனக்கு நல்லது. ஏப்பா, அதான் கூட்டிட்டு வந்துட்டேலாம். மனசு ஒரு மாதிரி இருந்திருக்கான். மனசு சரியில்லாம இருந்தாலே உறக்கம் வராது. மனுஷனுக்கு நல்ல உறக்கமா நிம்மதியா தான் முக்கியம். நிம்மதியா உறக்கமே இல்லனா அது எங்க கிடைக்குதோ அங்கதான் தேட தோணும். மனசு சரியில்லாம இருந்ததுனால அங்க போயிருப்பா. நீ கூட்டிட்டு போ. உன் மனசு சரியில்லாம தான் நீ அங்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் அம்மாடி, அந்த இடம் நீ நினைக்க மாதிரிப்பட்ட இடம் இல்ல. பெரிய தைரியசாலின்னு நினைப்ப. சாரா, அவளுக்கிட்ட சொல்லி வை. இல்லனா எனக்கிட்ட இந்த அடி வாங்கியே செத்து போயிருவா. ஜெசிகா, அண்ணன் தான் சொல்லதெல்லாம். அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீ தலை போடாத. நீ முத ஹாஸ்டலுக்கு கிளம்பு. நீ எனக்கிட்ட இந்த ஒரு நாள் வாங்கி கட்டதான் போறேன். அம்மாடி, எதையும் நினைக்காம போய் படுத்து உறங்கு. எல்லாருக்கும் உயிரையும் வாங்கறதுக்கு நீ வந்து சேர்ந்திருக்க. நீ வா. அண்ணி போங்க அண்ணி, எதை நினைக்காம போய் தூங்குங்க. வான்னு சொல்ல இல்ல. யாரு பேசினாலும் உடனே அழுதுற வேண்டியது. வா. தண்ணி தெளிச்சு தானே விட்டுருக்கேன். கேள்வி கேட்கறதுக்குனே வந்துருவாளுவ.
ஓடுனது அவ. அவளுக்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு முடியல அவருக்கு. என்னமோ ஏதோன்னு நீங்க சொன்ன உடனே அடிச்சு பறந்துகிட்டு வந்திருக்கேன். ராத்திரின்னு கூட பார்க்காம வந்திருக்கேன். எனக்கு எகிரிட்டு வராரு. இரு, அவ செஞ்ச காரியத்துக்கு அவளை கொஞ்சம் நினைக்கிறியா? தனியா ரூம கூட்டிட்டு போய் சாத்துனாலும் சாத்துவான். நம்மளுக்கிட்ட பொண்டாட்டியை விட்டு கொடுக்காம பொதிஞ்சு கூட்டிட்டு போறான்ல, அங்க போய் பார்த்தாதான் தெரியும். இந்நேரத்துக்கு மிருகத்தை மாதிரி ஆட ஆரம்பிச்சிருப்பான். இப்படி ராத்திரி வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போனா எவன் விட்டு வைப்பான்? உள்ள போய் கொஞ்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? பிறகு நம்ம எப்படி வார்த்தை எடுத்துட்டு போறாரு? கதவு கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். திட்டு வரணும் நினைக்கிறியா? இந்நேரத்துக்கு ஆரம்பிச்சிருப்பான். உனக்கு சந்தேகம்னா நீ வா. கதவு கிட்ட போய் நின்னா என்ன பேசியாவன்னு சொல்ல போல கேட்காட்டாலாம். திட்டுனா திட்டிக்கிட்டு நிக்கான்னு தெரியும். இவளுக்கு திட்டு கிடைக்காத நானே பாக்கணும். வாங்க ஆண்டி போலாம். நீங்களும் உங்க சித்தியும் என்னையும் பிரவீனையும் தப்பா நினைக்கிறீங்க. ஆனா உண்மையாவே பிரவீனுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லங்க. சின்ன வயசுல இருந்து என் ஃப்ரெண்ட் அவ்வளவுதான். வேற நீங்க நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் இல்ல. ஆண்டி அவளுக்கு சத்தம் தானே கேக்குது. இல்ல அழியா அழுது பேசியா? அர்ஜுன் ஏன் அமைதியான்னு இல்ல? கேக்குதா? ஆண்டி என்னமா காதை கிட்ட வச்சு கேட்டு பாருங்களேன். உன் வயசுக்கு உன் காதல நல்லா கேட்கும். என் வயசுக்கு என் காதல இப்படிதான் கேட்கும். இருங்க நான் கேட்கேன். இல்ல அர்ஜுன், இந்த பக்கமா யாரோ நடந்து போன மாதிரி தெரிஞ்சுதான். அதான் யாருன்னு பாக்கிறதுக்காண்டி வந்தோம். அர்ஜுன் புருஷ பொண்டாட்டி ரூமுக்குள்ள எட்டி பாக்கியது தப்புன்னு தெரியாது. ஏடி உனக்கு தான் விவசாய இல்ல? 4 பிள்ளைகளோட பெற்றிருக்காவ. பெத்தவியலுக்குமா விவசாய இல்ல? இல்ல அர்ஜுன், அவ உங்களை ஏதாவது திட்டிடுவாளோன்னு பயத்துலதான் வந்தோம். ஏன் பொண்டாட்டி என்ன திட்டிடுவா அப்படிங்கிற பயத்துல நீ வந்தியா? ஜெசிகா, உன் மேல எனக்கு கொஞ்சம் மரியாதை இருந்த. அந்த மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்டு இருக்க. இந்த வீட்டு பக்கமே வர விடாம உன்னை துரத்துறதுக்கு எனக்கு முடியும். யாரும் இல்லாத பொண்ணாச்சே, அப்பப்ப வந்துட்டு போட்டேன். உன்னை அப்படி பாவம் பார்த்தா நீ ஏன் ரூம்குள்ளே எட்டி பார்க்க வரியா? அர்ஜுன் உங்களுக்கு எதுவும் ஆயிரப்படாதுண்டா. இங்க இந்த உருட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மணி எத்தனை? ஒரு பொம்பளை பிள்ளை உன்னை ஏத்தி விடுறதுக்கு ஆள் இருக்கு. உடனே குடுன்னு தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு வந்துட்டேன். என்னமா 2 நிமிஷத்துல நீ கிளம்பல? அவ்வளவு பிறகு இங்க நடக்கதே வேறையா இருக்கான். அர்ஜுன் நான் எப்படி போகுதுக்கு? 11 மணிக்கு அவ இங்கே ஊர் சுத்ததுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சதா? ஜெசிகா இல்ல, அவ பழைய லவரை பாக்கிறதுக்கு போயிட்டா. எங்கேயோ யாரோ கடத்திக்கிட்டு போயிட்டாவ போல. நியூஸ் பேப்பர்ல எல்லாம் உங்க பேரும் சேர்ந்து தானே வரோம். பிடிக்காம கல்யாணம் பண்ணி இவர்தான் என்னமோ செஞ்சுட்டாரு அப்படின்னு. உங்க மேல உள்ள அக்கறையெல்லாம் அங்க இருந்து இங்க வந்துட்டேன். இப்ப கிட்டத்தட்ட 1 மணி ஆகுது. இந்த நேரத்துல எப்படி நான் ஒத்தையில போகுதுக்கு? அதுக்கு என்ன இங்கே ஸ்டே பண்ண போறியா? சிச்சி அதெல்லாம் இல்ல, என்னைய கொண்டு விடுங்க. எனக்கிட்ட கேட்டுட்டா இங்க வந்த? இல்ல போன்னு சொல்லுதியா எல்லாம். இந்த 1 மணிக்கு நான் ஒத்தையில போகுதுக்கு நீங்க கொண்டு விடலாம்ல. இவரை கோவப்படுத்தல நம்மளாலேயே பதில் சொல்ல முடியல. இவன் எப்படி பயம் இல்லாம பேசியா? கொண்டு தானே விடணும். இரு அர்ஜுன் கேப் புக் பண்ணாதுங்க. இந்த ராத்திரி நேரத்துல கேப்லாம் சேஃபே இல்ல. யாராவது தெரிஞ்சவிய கொண்டு விட்டாதான் சேஃபா போக முடியும். ஹலோ அர்ஜுன். ஹலோ யாரு? மதர் தெரசா ஹாஸ்டல் தானே? ஆமா சார், நீங்க யாரு? மேம், ரூம் நம்பர் 18 ஜெசிகாவோட அப்பா. அப்பாவா? இவர் எப்ப அப்பா ஆனாரு? அதுவும் இவ்ளோ பெரிய பொண்ணுக்கு அப்பாவா? சார் சொல்லுங்க சார். மேம், ரூம் நம்பர் 18ல என் பொண்ணு ஜெசிகா இருக்காளா இல்லையா? ரூம்ல தானே சார் இருப்பா. நான் வேற காம்பவுண்ட் செவர்லாம் ஏறி குதிச்சு வந்திருக்கேன். மேம், எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி 10 லட்சம் ரூபாய் கேட்காரு. சார் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்களும் தான் விசாரணைக்கு வர வேண்டியதா இருக்கும். என்ன சார் புரியல? அவ ரூம்லயே இல்ல, யாரோ அவளை கடத்தி வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணியாவ. ஐயோ சார், என்ன சார் சொல்லுதியா? ஜெசிகாவை காணோமா? மேம், 10 லட்சம் ரூபாயை கொடுத்து என் பொண்ணை காப்பாத்திட்டேன். இப்படியா மேம் கேர்லெஸ்ஸா இருப்பியா? ஹாஸ்டல்ல இருந்து ஒரு பொண்ணு மிஸ்ஸிங். கொஞ்சம் கூட கவனம் இல்லாம இருக்குதியா? சார் சாரி சார். என்னமா 1/2 மணி நேரத்துல என் பொண்ணு ஹாஸ்டலுக்கு வருவா. இனிமே நைட்டு நேரத்துல ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணு மிஸ் ஆச்சுதுன்னு வச்சுக்கிடுங்க. நீங்க தான் முத ஆளா கம்பி எண்ண வேண்டியதா இருக்கும். சாரி சார், இனிமே ஒழுங்கா பாத்துக்கிட்டோம். தங்க ஆண்டி. என்னம்மா இன்னைக்கு 2வது தடவை. ஆண்டி நான் உடனே ஹாஸ்டல் போனோம். நான் கிளம்பேன். ஜெசிகா இந்த ராத்திரி நேரத்துல எப்படி போவேன்? எப்படியாவது போயிருவேன். வரேன் ஆண்டி. சரிம்மா. மன்னிச்சிரு அர்ஜுன், இங்க யாரோ போன மாதிரி இருந்தது, அதனாலதான் பார்க்க வந்தேன். நான் கிளம்பேன். அப்பா என் வீட்டுக்குன்னே வந்து சேர்ந்துருக்குதுவா. ஏண்டி அறிவு கட்டவளை, அங்க எவன் உன் அப்பனா இருக்கான்? உன் அப்பனை பாக்கிறதுக்கு அங்க போனேன். அர்ஜுன், நான் நிலனை பாக்கிறதுக்காண்டி தான் போனேன். நிலன் கூட பேசிட்டு இருந்தா எனக்கு தூக்கமா வரும். நிலன் 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 ஏடி துரோகி. நான் தான் சொல்லிட்டேன்ல, உன் நடிப்பு திறமையை பார்த்து நான் என்னைக்கோ வியந்துட்டேன். ஏடி நீ பொண்ணு தானே? இல்ல அந்த ஜெசிகா மாதிரி உன்னை எந்தாலையும் போன தண்ணி தெளிச்சு விட்டுட்டாவன்னு நினைச்சியா? இங்கிறேன் அவளை வேணா எந்தாலையும் போன அவ வீட்டுல உள்ளவே தண்ணி தெளிச்சு விட்டுருக்கலாம். ஒன்னு நான் தண்ணி தெளிச்சு விடல. நீ நடிச்சு சீன் போட்டா நான் அப்படிதான் சொல்லுவேன். உன் அம்மா வீட்டுல வேணா நீ எப்படியே இருந்திருக்கலாம். ஆனா இது அர்ஜுனுக்கு வீடு.
அர்ஜுன் வீட்டுல 7 மணி ஆனா பொட்டிக்கு க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரணும். அதையும் தாண்டி வேலை இருந்ததுன்னா எனக்கு தகவல் வந்திருக்கணும். என் வீட்டுல என் தங்கச்சி சாரா எப்படியோ அதே மாதிரி தான் நீயே இருந்தாவணும். இப்படி நடு ராத்திரி வீட்டுல இருந்து இறங்கி போறது நம்மளதான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டானே. நம்ம எங்கே போலாம் எப்போ வரலாம்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காத. என் வீட்டுல நான் வைக்கதான் சட்டம். தேவையில்லாம இனிமே இந்த கிறுக்கு வேலை ஏதாவது பார்த்தேன் உனக்கு என்னமோ அர்ஜுனை பத்தி முழுசா தெரியாதுதியா. எனக்கு தெரியும் அர்ஜுன், நீங்க ஓப்பனா சொல்லலையே தவிர என்ன பிரவீனை நீங்க சந்தேகப்படுத்தியா? அப்படி சந்தேகப்பட்டதுனாலதான் என்ன துரோகின்னு சொல்லுதியா? காப்பாத்த வந்த நீங்களே என்ன அவன் கூட சந்தேகப்பட்டியானா இதுக்கு நீங்க காப்பாத்த வராமலே இருந்திருக்கலாம். என்னது உன்னே பிரவீனே சந்தேகப்படியன்னு நான் சொன்னேன் அவனுகிட்ட. அதனாலதான் துரோகின்னு கூப்பிடுதியா? எம்மா தாயே, உனக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தம்பு இல்ல. இப்படி நேரமா நாயை மாத்திரை அலைஞ்சு பைத்தியம் பிடிச்சதே போதாம். கடைசி நம்பிக்கையா உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு அங்க வாரேன். அங்க என்னடானா இன்னொருத்தன் நிக்கான். எனக்கு கையில இன்னைக்கு அவன் மாட்டி இருக்கணும். சத்தியமா சொல்றேன் அர்ஜுன், எனக்கு அங்க போய் படுத்தாலே நிலனுக்கு மடியில தூங்குன மாதிரி படுத்த உடனே தூக்கம் வரும். தூங்காம தூங்கணும்னு ஆசையா இருந்தது. அதனாலதான் அங்க போனேன். நான் யாரையும் வர சொல்லல. அங்க நின்னது யாருன்னு எனக்கே தெரியாது. ஆமா நான் தெரியாம தான் கேக்கேன். நீ எந்த நம்பிக்கையில எந்த தைரியத்துல அடி அங்க போன? நிலனை பாக்கிறதுக்கு. முட்டாள், ஒன்னு மாதிரி ஒரு அடி முட்டாள நான் உலகத்திலே பார்த்தது இல்ல. ஏடி சுத்தி ஏதாவது வீடு இருக்கா அந்த இடத்துல? 4 பேர் ஒன்னா சேர்ந்துட்டான்வா. உன்னை காப்பாத்ததுக்கு உங்க அப்பா வருவான்னு நினைச்சியா? சத்தம் போட்டு கத்துனா கூட ஒருத்தன் காதுல கேட்காது. 7 மணி ஆனா போதும் 4-5 பேர் ஒண்ணு சேர்ந்து அதுல இருந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான்வா. உன் புருஷனே உனக்கு கூட பிறந்தவ இருந்தாவள்னா அவியலையும் தவிர யாரும் உன் நல்லதுக்கு எல்லாம் யோசிக்க மாட்டாவ. நீ அதுல கடந்து சத்தம் போட்டா எவனுக்காவது கேக்குமா? என்ன கூலா கடந்து தூங்குறேன்? அங்கேயே வெட்டி போட்டிருப்பேன். இனிமே 7 மணிக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போனான்னு வச்சுக்கான். நீ உன் அம்மா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எப்படி வேணாலும் இருந்துக்கான். என் வீட்டுல இப்படிதான் இருக்கணும். என் தங்கச்சி எப்படி இருக்காளோ அப்படிதான் நீயே இருக்கணும். இது மெதுவா கூட நீங்க சொல்லலாம்ல. ஆமாண்டி, நீ பண்ணிக்கிட்டு வர வேலைக்கு உன்னை நான் கொஞ்சம் நேத்துக்கு 7-10 வரைக்கும் பொட்டிக்குல இருந்து ஆளை காணல. உடனே சாரா கிட்ட சொல்லி கிளம்பிட்டியா என்ன யாருன்னு கேட்கறதுக்கு போன் பண்ண வச்சிருக்கேன். நீ என்னடானா வெளியே போனா என்னமோ அப்பா வீட்டுல இருக்க மாதிரி அப்புறம் போறது வாரது. இனிமே என்னைக்காவது அங்க ராத்திரி நேரத்துக்கு போய் பாரு. அவ்வளவு எனக்கு தெரியும் அர்ஜுன், நீங்க பொண்ணுங்க கிட்ட இப்படி கத்தி பேசியவரே இல்ல. ஆனா எனக்கிட்ட இவ்வளவு கோவப்பட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும் குடும்பப்படுத்திட்டு தான் இருக்கிறியா? உங்க வெளியில வராதது வரைக்கும் எந்த பொண்ணையும் நீங்க திட்ட மாட்டியா? நான் இங்க வர்றது பிடிக்கலனா முதல்ல சொல்லிருக்கலாம்ல. நீங்க வராது எனக்கு பிடிக்கல அப்படின்னு. அன்னைக்கே காப்பாத்திட்டு பிரவீனை என்னைய வச்சு நீங்க சந்தேகப்பட்டிருக்கியா? அதனாலதான் துரோகின்னு சொல்லி கொடுமைப்படுத்திட்டே இருக்கிறியா? ஏண்டி அறிவு கட்ட கூமுட்டேன். நான் என்ன பேசியன்னு உனக்கு புரியலையா? வீட்டை விட்டு வெளியே போனா எல்லா பொண்ணுங்களுக்கும் பாதுகாப்பு இருக்கான்னு நினைக்கிறியா? குத்தி கொல்லதுக்கு ஒருத்தன் வந்தாலும் போதும், சுத்தி 40 பேர் நின்னாலும் வேடிக்கை பார்த்துட்டு தான் நிப்பாவ. நம்மள பாதுகாக்கணும்னா நம்ம தான் சேஃபா இருக்கணும். ஓலே இல்லாத காட்டுல போய் உறங்கிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு தூங்கறதுக்கு வீட்டுல இடம் இல்ல. அங்க எனக்கு எதுவும் ஆகாது. உன் அப்பா இருக்காங்கட்டியா காப்பாத்துறதுக்கு? அப்பா இல்ல, என் நிலன் இருக்கான். அவன் இருக்கும்போது என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆமா, உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. உன்னை தொட்டு தாலி கட்டின புருஷனா ரெஸ்டேஜ் பண்ணணும்னு சொன்னா வெளியே போறேன். குளிக்க போகும்போது துணி எடுத்துக்கிட்டு போவேல, துணி எடுத்துட்டாங்கன்னு சொன்னா திரும்பி நின்னுட்டு எடுத்து தாரேன். நீ வந்து ஒரு நாள் அடியாவது என்னைக்காவது ஒரு நாள் தப்பான பார்வை பார்த்திருப்பனா? இப்படிப்பட்ட எனக்கிட்டயே எதிர்த்து பேச தெரியல. திட்னா அழுதுகிட்டு நிக்க. எவனே தெரியாத 4 பேர் ஒன்னா சேர்ந்தா செத்து போனவன் தான் ஆவியா வந்து உன்னை காப்பாத்துவான். ஜஸ்ட் சத்தம் போட்டு திட்டியேன். இவ்வளவுக்குமே கண்ணீர் வடிச்சுக்கிட்டு நிக்கதான் முடியுது உன்னால. 4 பேர் வந்தாலும் அடிச்சு நொறுக்கி போட்டுட்டேன். கெத்தா நிப்பானா சொல்லு, நானே கொண்டு விடியாங்க. ஒரு நாள் என்ன 10 நாள் அங்கேயே தூக்கிட்டு வா. வந்துட்டா பேசுறதுக்கு, அழதுக்கு மட்டும் விட்டா போதும். பண்ணி தப்ப மாத்திராத. இனிமே என்னைக்கு அங்க போனோம் சொல்லு, நானே கொண்டு விட்டுறியேன். இனிமே பெய்தா பாரு.